விஜய் இன்னைக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா அதிமுகவுடன் கூட்டணி அமைவதற்கான இப்போதைக்கு அந்த சூழல் இல்லை என்று மறுத்திருக்கிறார். அவர் யாரு கட்சி ஆரம்பின்னு சொன்னாங்க, யாரு கூட்டணி கட்சி ஆரம்பிக்கிறது அப்படின்னு உரிமை சார். திருவிழா காலத்துல பொறிகடல வியாபாரம் ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிச்சுங்க. தமிழ்நாட்டு மக்கள் நோட்டுக்கு விலை போன ஓட்டாளிகள் ஆயிட்டாங்க. நோட்டு கொடுத்தா போதும் ஓட்டு போடுறாங்க அப்படின்னு. நீங்க வாக்காளர்களை இவ்வளவு குறைவா பிசக்கூடாது சார். பிராக்டிகலா நான் பார்த்தவங்க சார். மக்கள் நோட்டு வாங்க நீங்க பாத்தீங்களா? நானே பார்த்தேன் சார். நானே பல இடத்துல இது பண்ணிருக்கிறேன். ஆதாரம் ஆதாரம் ஆனா கண்ணால பாத்துறேன். இவங்க வருவாங்க, ரூபாய் நோட்டு கொடுப்பாங்க அப்படின்னு நாங்க கேமரா பார்க்க முடியுங்க. நீங்க ஒரு வழக்கறிஞர் இருக்கீங்க, நீங்க ஒரு வழக்கையை தொடுத்துக்கலாமே. அந்த நேரத்துல எனக்கு வேற வேலையா இல்லைங்க. வழக்கு போட்ட உடனே நாட்டுல நீதி கிடைச்சிட மாதிரியா? இது வரைக்கும் எந்த எலெக்ஷன் கமிஷன் ஆகுது பல கோடி ரூபாய் பிடிச்சதை பத்தி அவங்கள கேஸ போட்டு நிரூபிச்சு டிஸ்குவாலிஃபை பண்ணிருக்காங்க. இன்னைக்கு மக்கள் திருந்தணும் சார். ஜனநாயக நாட்டுல கட்சி ஆரம்பிக்கிறதுங்கிறது தனிப்பட்ட சார். ஜனநாயக நாடு இல்ல, இது பணநாயக நாடு. எம்ஜிஆர் போலதானே விஜய் திரைத்துறை தான் வந்திருக்காரு. பாக்யராஜ் வந்தாப்புல, என்னன்னு தெரியல. டி ராஜேந்திரன் வந்தாப்புல, என்னாச்சுன்னு தெரியல. எத்தனை பேர் வந்தாங்க? எத்தனை நட்சத்திரம் சேர்ந்தா ஒரு சந்திரன் ஆக முடியும்? எத்தனை சந்திரன் சேர்ந்தா எம்பி ராமச்சந்திரன் ஆக முடியும்? சினிமாவில் இப்படி கை காட்டுது, இப்படி கை காட்டுது எல்லாம்னாக்கா நாட்டில் வெளியில ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நான் பார்க்காத சினிமா நினைக்கிறீங்களா? சசிகலா அதிமுக ஒன்று சொல்றாங்க சார். கெடுத்ததே நீங்களே தானே சார். சூட்கேஸ் எடுத்துக்கொண்டு போயஸ் படம் திறக்கும். இவங்க திறப்பாங்க. குளத்தூர் தொகுதியில சொல்றாங்க. தண்ணி தேங்கி மக்கள் சாக்கடை வெள்ளத்தை மாறினாங்க. உடனே ஸ்டாலின் நல்லா மேக்கப் போட்டு 4 லேடிஸ்களை கூப்பிட்டு அவளை கொடுத்துட்டு போறாரு. குளத்தூர் தொகுதி அந்த நாட்டை அடிக்குது. இவர் நாட்டை காப்பாத்துறது. தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். பல்வேறு கேள்விகளுக்கு பதில்களுக்கு இணைந்திருக்கிறார் அதிமுக முன்னாள் நிர்வாகியும் வழக்கறிஞருமான திரு பாலசுப்ரமணியன் அவர்கள். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நல்லபடியா ஆவல். அதாவது விஜய் அதிமுக நெருங்கி வருகிறது. அவர் நடத்திய மாநாட்டில் கூட அதிமுக விமர்சிக்காத நிலையில இது எளிதி சாத்தியமாகும் அப்படின்னு அனைவருமே எதிர்பார்த்த நிலையில இன்னைக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா அதிமுகவுடன் கூட்டணி அமைவதற்கான இப்போதைக்கு அந்த சூழல் இல்லை என்று மறுத்திருக்கிறார். அதை பத்தி உங்களுக்கு கருத்து? அவர் யாரு கட்சி ஆரம்பின்னு சொன்னாங்க, யாரு கூட்டணி கட்சி ஆரம்பிக்கிறது அப்படின்னு உரிமை சார். கட்சி ஆரம்பிச்சு நான் கூட்டணி வர கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இல்ல நான் எதுவும் சொன்னேன். இவர் யாரோ கட்சி ஆரம்பிக்க சொன்ன மாதிரியும், இவரு யாரோ ஏதோ கட்சி இவரை கூட்டணிக்கு வாங்கினா மாதிரியும், ஆட்சியில பங்கு ஏறான்னு கேட்டீங்கன்னா ஏதோ திருவிழா காலத்துல பொறிகடல வியாபாரம் ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிச்சிங்க. இந்த விழா முடிஞ்சு கூட அடுத்த ஊரை போய் ஆரம்பிக்கிற மாதிரி இன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கிறது திருவிழா கூடத்துல பொறிகடலை ஆரம்பிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஆரம்பிச்சோம். உனக்கு என்ன கொள்கை? ஒவ்வொருத்தருக்கு இன்னைக்கு என்ன கொள்கை விட்டுறாங்க. கூட்டணி பத்தி பேசுறாங்க. எந்த கொள்கைக்காக கட்சி ஆரம்பிக்கிறீங்களோ அந்த கொள்கையில் நீங்க தனித்தனியா ஓட்டு கேளுங்களேன். ஏன் வியாபாரம் பண்றீங்க இன்னைக்கு? இது கேவலமா இருக்குல்ல. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் நோட்டுக்கு விலை போன ஓட்டாளிகள் ஆயிட்டாங்க. நோட்டு கொடுத்தா போதும் ஓட்டு போடுறாங்க அப்படின்னு. நீங்க வாக்காளர்களை இவ்வளவு குறைவா பேசக்கூடாது சார். பிராக்டிகலா நான் பார்த்தவங்க. என்ன வாக்காளர்கள் நோட்டு வாங்கினீங்களா? கேவலமா இருக்கே. என்ன ஓட்டு வாங்க ஓட்டு போடுறாங்க சார். மக்கள் நோட்டு வாங்க நீங்க பாத்தீங்களா? நானே பார்த்தேன் சார். நானே பல இடத்துல இது பண்ணிருக்கிறேன். ஆதாரம் ஆனா கண்ணால பாத்துறேன். இவங்க வருவாங்க, ரூபாய் நோட்டு கொடுப்பாங்க அப்படின்னு நாங்க கேமரா பார்க்க முடியுங்க. நீங்க ஒரு வழக்கறிஞர் இருக்கீங்க, நீங்க ஒரு வழக்கையை தொடுத்துக்கலாமே. அந்த நேரத்துல எனக்கு வேற வேலையா இல்லைங்க. வழக்கு போட்ட உடனே நாட்டுல நீதி கிடைச்சிட மாதிரியா? எத்தனை கேண்டிடேட்டுகள்ல நம்பிக்கை இல்ல சார். மக்கள் சார்பில் நான் சொல்றேன். ஒண்ணு சொல்றேங்க. இன்னைக்கு வேட்பாளர் வீட்டுல பல கோடி ரூபாய் பிடிச்சாங்க எலெக்ஷன் கமிஷன். இது வரைக்கும் எந்த எலெக்ஷன் கமிஷன் ஆகுது பல கோடி ரூபாய் பிடிச்சதை பத்தி அவங்கள கேஸ போட்டு நிரூபிச்சு டிஸ்குவாலிஃபை பண்ணிருக்காங்க. கையகாலமா பிடிச்சி ஒன்றும் பண்ண முடியும். கோர்ட்ல நிரூபிக்க முடியாதுல்ல. யாரும் தைரியமா ஓட்டு சொல்லுவான், நான் கொடுத்தேன், நான் வாங்கினேன்னு. அப்ப வர்றதுக்கு இதுதானே ஆகிட்டா? அந்த இதுதான் சொல்றான். இன்னைக்கு மக்கள் திருந்தணும். மக்களா பார்த்து திருந்தாத வரைக்கும் இன்னைக்கு அரசியல்வாதிகளுடைய அக்கிரமும் அநியாயம் அதிகமா தான் போயிட்டு இருக்கும். நீங்க பாருங்க விஜய் பத்தி பாருங்க. அதான் விஜய் உங்களுக்கு என்ன கட்சி ஆரம்பிச்சு இது பண்ண? ஏதோ சினிமாவில் வந்தியா, ஆடியா, நடிச்சியா, சம்பாதிச்சியா, போய் நீ என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. அரசியலுக்கு என்ன பண்ண முடியும்? எல்லாரும் பெண்களுக்கு 1000 ரூபாய் தரேன் அப்படின்னா, இன்னத்துல 1500 ரூபாய் தரேன், இன்னத்த 1101 ரூபாயை தரேன்.
இன்னைக்கு தான் கேவலமாக போச்சு. அது ஓட்டுறவங்க வந்து விலைக்கு வாங்குறது தானே அது. அப்படி என்ன சார் அது ஆதாரம் வேணும் சார்? ஜனநாயக நாட்டுல கட்சி ஆரம்பிக்கிறதுங்கிறது தனிப்பட்ட சார். ஜனநாயக நாடு இல்லை, இது பணநாயக நாடு. என்ன பெரிய எங்க ஜனநாயகம் வாழ்றது? அங்க போய் பாருங்க, ஜனநாயகமே கிடையாது. உலகத்துல மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா. ஜனநாயக நாடு தான் இந்தியா, ஜனங்களுக்கு தான் அது. ஆனா பணநாயகம் தான் வியாபாரம் பண்ணுது. இது யாரு கொடுக்கல நீ பணம்? இது வந்து ஆல் இண்டியா பார்ட்டில இருந்து சாதாரண நேற்று ஆரம்பிக்கிற வச்சுக்கணும் கொடுக்குறோம். இதை விட என்ன சார் வேணும்? எம்ஜிஆர் அவர்கள் தான் யாருக்குமே அந்த காசு கொடுக்கல. ஆனா அண்ணா பீரியட்லயே வந்து ஓட்டுக்கு காசு கொடுத்து அப்படியே போட்டது வந்தான். நடேச காங்கிரஸ் ஓட்டுக்கு காசு கொடுக்குறாருங்க. அண்ணாதுரை இருந்துச்சு பேஸ் தானே. அந்த காங்கிரஸ் கூட தானே எல்லா கட்சியும் ஓட்டி போய் போட்டுருக்கீங்க. ஓட்டுக்கு அவர் நோட்டுக்கு 5 ரூபாய் கொடுத்தாரு சார். இப்ப எம்ஜிஆர் போலதானே விஜய் வந்து திரைத்துறை தான் வந்திருக்காரு சார். அப்ப அதுல பாக்யராஜ் வந்தாப்புல, என்னன்னு தெரியல. டி ராஜேந்திரன் வந்தாப்புல, என்னாச்சுன்னு தெரியல. எத்தனை பேர் வந்தாங்க, ஏதோ வர்றாங்க. ஒரு மாய எல்லாமே வந்து தடியெடுத்தாலும் தண்டவர் ஆயிட முடியாது. எத்தனை நட்சத்திரம் சேர்ந்தா ஒரு சந்திரன் ஆக முடியும், எத்தனை சந்திரன் சேர்ந்தா எம்பி ராமச்சந்திரன் ஆக முடியும். எல்லாமே வந்து எம்ஜிஆர் மாதிரி ஆயிட முடியுமா? சும்மா வந்து நடிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஒன்று அவன் குடும்பத்தை ஒன்று பார்க்க சொல்ல முதல்ல. யாரு விஜய் அவன் குடும்பத்தை செட் பண்ண சொல்லுங்க. மக்களை பற்றி என்ன பண்ண முடியும்? வந்து என்ன பண்ண முடியும்? கூட ஒருத்தர் வருவாரு, உடனே வந்தாருன்னா இன்னும் பெரிய மகாராஜா வந்தா மாதிரி 2 பேர் பார்க்கறது எப்படி போ எப்படி போ. என்ன ஆயிடு? இல்லை பெரிய தேவலோகத்துக்கு குறிச்சுன்னா இல்லை வந்து சக்கரவர்த்தி பரமர் வேணும்ல வருவாராம். அதுக்கு ஒரு எடுபடிக்கு பின்னால இப்படி போ இப்படி போன்னு உடனே கேமராமேன் தூக்கிட்டு போவாங்க. இதுக்கு ரொம்ப கேவலமா இருக்குல்ல சார். பணியாளர்கள்லாம் ஏன் சார் எடி இல்லை சார், அது வந்து வேலைக்கார மாதிரி அவன் நடத்துறாங்க. பணியாளர்கள் கிடையாது. என்ன ஒரு பெரிய இது வா சர்வசாதாரணமா மக்கள் தானே சேவை பண்ண போறேன். என்ன பெரிய விளம்பரம், அத்தனை பேரும் கூட்டிட்டு வந்துட்டு இது பண்ணி பாக்குறீங்களா? நீங்க அதே மாநாட்டில் வர்றப்ப என்னன்னு பாத்தீங்க? இதுவா ஒரு டிகிரிஃபைடா இருக்கணுங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து தகுதியானவனுக்கும் படித்தவனுக்கும் பப்ளிக்கில் வந்து ஒரு மரியாதை கிடையாது. அதை ரிசீவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி ஆடம்பரமாக இது பண்ணுதுங்க. என்ன இப்படிலாம் பேசுகிறவங்களுக்கெல்லாம் தான் வந்து நாட்டில் வந்து வரவேற்பு கொடுக்குறாங்க. சினிமாவில் குதிச்சு தேவை போடுவான். சினிமாவில் இப்படி கை காட்டுது இப்படி கை காட்டுது எல்லாம்னாக்கா நாட்டில் வெளியில் வந்து ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நான் பார்க்காத சினிமா நடிகர்களா 1950 பார்த்துன்றது எல்லாரும் சினிமா நடிகர். என்ன பார்த்தோம்? எஸ்எஸ்ஆர் கட்சியார் என்ன ஆனாரு? ஒன்றுமே ஆகலைங்க. ஏதோ தமிழ்நாட்டு மக்கள் எழுச்சி வாங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. வேற ஏதாவது ஆந்திராவில் போய் எந்த சினிமா நடிகர் ஆரம்பிச்சாரா? என்டிஆரை தவிர. கடைசியில் அவருடைய நிலம் என்னாச்சு? ஒன்று போச்சு. பீகாரில் ஆரம்பிக்கிறாங்களா, மகாராஷ்டிரா ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளோ பெரிய சினி ஸ்டாரெலாம் நாட்டில் இருக்கா, யாராவது ஆரம்பிச்சாங்களா? இங்கே என்ன தமிழ்நாட்டு மக்கள் ஏமாளிங்க போட்டுருவாங்க அப்படின்ட்டுன்னு. இதுக்குள்ள கூட்டணி, நீ வாங்க கூட்டணி, நீ வாங்க கூட்டணி, ஒன்று உங்களை யாரையா கூட்டணி? கூட்டணி இது ஓட்டணி. இந்த அணி வந்து ஓட்டணி தானே தவிர இது கூட்டணி கிடையாது. யாருக்காக நீ வரையா? தனியாக நிற்கிறங்க, யாருடைய தாட்சியும் தேவையில்லைங்க, மக்களுக்காக நான் சேவை செய்வேன், விருப்பமாக தான் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன் கூட்டணி கூட்டுறீங்க? கூட்டணி தலைவரும் கூட இன்னைக்கு ஒரு கட்சியில் கூட்டணி வச்சுருந்தாக்கா எனக்கு 25 கோடி கொடுத்துருங்க, எனக்கு 40 கோடி கொடுத்துருங்க, நான் அவங்க கட்சியில் கூட்டணிக்கு வந்துடுறேன் அப்படின்ற நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கு. அதே மாதிரி இங்கே இருக்கிற கட்சிங்க கேரளாவில் வந்து ஒரு கூட்டணி வச்சுப்பாங்க, அதே கூட்டணி தமிழ்நாட்டில் வச்சுப்பாங்க. இங்கே கூட்டணி அங்கே ஓட்டணி, அங்கே கூட்டணி இங்கே ஓட்டணி. எப்படி இருக்குங்க? இந்த மக்கள்லாம் முட்டாள் நினச்சின்னு இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு தொகுதி விட்டு இன்னொரு தொகுதி வருது, இன்னொரு இடத்த விட்டு ஒரு விட்டு வருது. நீ வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற மக்களுக்கு சேவை பண்ண அதே தொகுதி என்னங்களா ஏன் ஓடுறீங்க உள்ள விட்டு? இல்லை மக்களாக முட்டாளுங்க எனக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பிரமிப்பை உருவாக்கி மக்களை முட்டாளாக்குறாங்க. இன்க்ளூடிங் மீ. அதான் நான் கேட்குறேன், யார் ஓட்டு போடுறது நான் கேட்குறேன். எப்படி ஓட்டு போட முடியும்? சரி, 2026 தேர்தல் அதிமுக செய்ய வேண்டியது என்ன? விஜய் சொல்லிட்டாரு. சரி, அவரை விடுங்க. விஜயை பத்தி அதிமுக ஸ்டாண்ட் என்னவோ அதான் ஒண்ணு. என்ன அவங்க என்ன செய்யணும்? கூட்டணி அமைக்கிறதுக்கு அவங்க கூட்டணி அமைக்கிறதுக்கு அவங்க போகக்கூடாதுங்க. தேடி வருவதில்லை, தேடி செல்வதில்லை, தேடி வந்தால் விடுவதில்லை. இல்ல இதே போல தனித்து நின்னா இப்படி வந்து 2020 ஜெயிக்க முடியும். இப்ப பாடுறதா என்ன தனித்து நிக்கட்டும்? என்ன வரணும் இதுவா தனித்து நிக்கணும். அதிமுக தனித்தே நிக்கலாம். ஆமா நிக்கட்டும். எந்த விதமான மற்றவங்களுக்கு எல்லாம் தைரியம் இருக்குமா?
மற்ற எல்லா கட்சிக்காரும் தைரியமா இருக்காங்களா? அதிமுக தனித்து நிற்கிறேன். இன்னைக்கு ஆளுங்கட்சி மற்ற கட்சி அதிமுக அறிவிச்சா மற்ற கட்சிகள் அறிவிப்பாங்க. என்னன்னு தனியா நிக்கிறேன். அதான் அவர் சொல்லியிருக்காரு, அது வரைக்கும் நான் யாரும் கூட்டணி வைக்கிறேன்னு. அதிமுக யாருமே சொல்லலையே. நீங்க என்ன சொல்றீங்க தனிச்சு நிற்கும் அப்படின்னு? தனிச்சு நிற்பாங்கன்னு நான் சொல்றேன். என்ன நாளைக்கு அவங்கள வந்து சேர்ந்துக்கினாலும் வரவேற்போம், வந்தார வாழ வைப்போம், வந்தார வரவேற்போம். அதான் சொல்லிட்டேனே, தேடி செல்வதில்லை, தேடி வந்தால் விடுவதில்லை. தனி கூட்டணி வச்சா ரொம்ப நல்லது. ரொம்ப நல்லது, மிக நல்லது. ஆமா அப்படி சொல்றீங்க? ஆமாங்க, கூட்டணி வர்றாங்க, நல்ல உள்ளம் கொண்டவர்கள் வருவாங்க அதிமுக. அப்போ அவங்கள வரவேற்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா அவங்களும் வந்து மக்களுக்காக சேவை செய்யணும் ஒரு இன்ட்ரெஸ்ட்ல வராங்க. என்ன கொள்ளையடிப்பது கொள்கை இல்லை, கொள்கைக்காக மக்கள் சேவை செய்யலாம்னு வர்றாங்க. சில பேருக்கு கொள்ளையடிப்பதே கொள்கைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வியாபார ரீதியை போச்சு அரசியல் கட்சிங்க. அண்ணாவோ எம்ஜிஆர் அப்படின்லாம் கிடையாதுங்க. உங்க அனுபவத்துல அண்ணாதுரை அமைத்த கூட்டணி காங்கிரஸ்க்கு எதிர்ப்பா, எம்ஜிஆர் அமைத்த கூட்டணி திமுக எதிர்ப்பாங்க. இப்போ வந்து அதிமுக 2026 எந்த விதமா கூட்டணி முன்னெடுத்தா திமுக வீழ்த்த முடியும், எப்படிலாம் செயல்படணும்? இப்போ அண்ணாவுடைய காலத்தினுடைய நடைமுறை வேற. என்ன ஒன்னே ஒண்ணு பிரிச்சு நம்மளை ஏமாத்தினாங்கன்னா, வடநாடு வாழ்கிறது, தென்னாடு தீர்க்கிறது. என்ன ஆரியன் அல்லாதவன் இல்ல எதிரும் புதிரமா இருந்த இல்லைங்க அப்படின்னு சொல்லி அண்ணா இன்னைக்கு அண்ணாவுடைய கூட்டணி வியூகம் இருக்குல்ல, அந்த விஷயத்தை பத்தி சொல்ல வர, மத்த விஷயத்த வேணாம். அவர் என்ன பண்ணாரு, எதிரும் புதிரமா அந்த ராஜாஜிங்களா என்ன முஸ்லீம் லீக்கு, அதே மாதிரி இடதுசாரிகள் எல்லா ஃபார்வர்ட் பிளாக் உள்ளிட்ட எல்லா கட்சிகளுமே வந்து தமிழரசு கட்சி உட்பட சிறிய கட்சிகளை எல்லாரையுமே வந்து பாத்தீங்கன்னா உடனே கொண்டு வந்த காரணம் என்னன்னா, அன்னைக்கு எல்லோருக்குமே வந்து காங்கிரஸுக்கு எதிர்பார்த்தாங்க, அன்னைக்கு நேருக்கு எதிர்பார்த்தாங்கல்ல. அதனால வந்து வேற அவங்களுக்கு வந்து இப்போ தனியார் நின்று ஒரு ஓட்டு கூட வராது சீட். அப்புறம் சரி எங்க போனா நம்ம போறோம் அப்படின்னு சொல்றப்போ திமுகவுக்கு வர்றாங்க. அப்புறம் ராஜாஜி அவர்களுக்கு என்னன்னா காங்கிரஸ் மேல உள்ள விருப்பு, சுதந்திரா பார்ட்டின்னு ஒரு ஆரம்பிச்சாப்புல அவர் வந்து அலையன்ஸுக்கு வந்து திமுகவுக்கு ஆதரவு கொடுத்தாருங்க. அதே மாதிரிதான் அதற்கப்புறம் வந்து திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அதிமுகன்னு உருவாச்சு. அப்போ எப்படி அது உருவானதுக்கு அப்புறம் எம்ஜிஆர் அதிமுக உருவாக்குனாரு. அதுல வந்து பியூரா வந்து யாருமே வந்து இந்த மாதிரி வந்து சுயநலத்துக்காக யாருமே வரல. அதிமுக கூட்டணி வந்தவங்கலாம் கொடுங்க, சுயநலத்துக்காக யாருமே வரல, பொதுநலத்துக்காக. அன்னைக்கு ஊழலை எதிர்க்கணும் ஒன்றுபட்டு இருச்சாங்க. அண்ணா காலத்துல வந்து காங்கிரஸ் எதிர்க்கணும் ஒன்றுபட்டாங்க. ஆனா எம்ஜிஆருடைய காலத்துல வந்து திமுகவுடைய ஊழலை எதிர்க்கணும்னு ஒன்றுபட்டாங்க. அது வெற்றி பெற்றாங்க யாரு, எம்ஜிஆர் அவர்கள். இன்றைக்கு அந்த நிலைமை போயிட்டு அம்மாவும் அதே நிலைமை தான் இருந்தாங்க. யாரும் அந்த அம்மா வந்து ஆட்ட முடியல, அசைக்க முடியல. சூழ்நிலை காரணமாக இவங்களே வந்து பிரிஞ்சு அதனுடைய விளைவு இன்னைக்கு வாய்ப்பாங்க. அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு வந்து அதிமுக தனியா வந்து வர வேண்டிய நிலைமை போச்சு. சில பேர் குடும்பத்திற்கு பிரிஞ்சு வேற ஒரு குடும்ப கட்சி மாதிரி ஆரம்பிச்சாங்க. யார் யார் சொல்றீங்க? சின்னம்மா, அப்புறம் சின்ன ஐயா தான் சார். அவரு சசிகலா வந்து அதிமுக ஒன்று சொல்றாங்க சார். கெடுத்ததே நீங்களே தானே சார். அதிமுக சொல்றாங்க அதிமுக. ஆமா, வேற வழி கிடையாது, பழப்பு கிடையாது, வேற இல்ல, போக்கிடம் இல்ல. சரி எல்லாம் ஒன்னா வாங்குறாங்க. அன்னைக்கு வந்து அம்மா இருக்கிறப்ப இவங்க போட்ட ஆட்டம் எந்த கட்சிக்காரங்க பார்த்தாங்க, எந்த உழைக்கிற தொழிலாளியை பார்த்தாங்க? உழைப்போருக்கு இடமில்லை, பிழைப்போருக்கு தடையில்லை. அதான் அன்னைக்கு வந்து இருந்ததுங்க. பழைக்கிறவங்கலாம் இடம் கிடையாது, பழைக்கிறவங்க தான் இடம், உழைக்கணும் கிடையாதுங்க. அந்த மாதிரி நிலையில எல்லாம் ஓட்டிடுவாங்க. சூட்கேஸ் எடுத்துக்கோன்னா போயஸ் கடன் திறக்கும், இவங்க திறப்பாங்க. அதெல்லாம் கண்ணால பார்த்தவங்க, கேட்டுட்டு தான் நான் வந்தேன். எனக்கு ஒன்றும் பெரிய பதவிக்காக நான் இல்லை. என்ன கேட்டீங்க? சூட்கேஸ் திறந்தவங்க தான் கது திறப்பிடலான்னு. யாரு கேட்டீங்க? எல்லாருக்கிட்டும் கேட்டேன். ஏன் நீ வந்து கொடநாடு வாங்கன்னு ஜெயிலுக்கு போகணும்னு சொன்னேன். எல்லாத்தையும் கேட்டீங்க? அம்மாவையும் கேட்டேன்ல. என்ன சொன்னாங்க? என்ன கேஸ் வந்து நடத்துறேன், நான் நடத்த மாட்டேன். நீ தப்பு பண்ணி கொடநாடு வாங்குவீங்க, ஒரு அரசியல் ஊழியர் போய் வாங்கலாமா, ஏலத்துக்கு எடுக்கலாமா, எதுக்கு நீங்க அதை வாங்கினீங்க? வேணான்னு. உங்க ஆலோசனை வந்து அவங்க அடுத்த கட்டத்துக்கு வந்து நகர்த்தி கொண்டு போனாங்களா சார்? சிலதெல்லாம் வந்து இன்னும் ஓப்பனா இப்ப சொல்ற பாருங்க. தாலிக்கு தங்கன்னு வந்தல, நான் தான் எழுதி கொடுத்தாச்சு. சில திட்டங்கள்லாம் கொண்டு வாங்க. எப்போ என்ன தாலிக்கு தங்கம் திட்டம் கொண்டு வந்தாங்க இல்லைங்களா, அதை கொடுத்துதான் வந்து போயஸ் கடன் நான் கொடுத்தது. பலதெல்லாம் எழுதி கொடுத்தேன், சிலதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. நான் இப்போ வந்து ஏதோ இப்போ போச்சு இல்லை அம்மா இல்லை, அதுக்காக நான் சுய விளம்பரத்துக்கான சொல்லலை, ப்ராக்டிக்கலாக தான் பேசணும், ப்ராக்டிக்கலாக தான் சொன்னேன்.
எல்லா டிவிலையும் அதை தான் சொன்னேன், எல்லா நேரடியாகவும் சொன்னேன். என்ன டான்ஸு கேஸ் சொன்னல, அந்த டான்ஸ் நடத்த நீங்கள் ஏன் வாங்கினீங்க, கவர்மெண்ட் வாங்கக்கூடாது அப்படின்னு நேருக்கு நேர் சொன்னேன். கேஸ் நடத்த கூப்பிட்டாங்க, நான் வரமாட்டேன். அதிமுக, திமுக, நாம் தமிழர் கட்சி, என்ன விஜய் தலைமையில ஒரு கூட்டணி, இதெல்லாம் அமைகிற வந்து யாருக்கு சாதகம் 2026ல? இப்போ நீங்க சொல்ல பார்த்தா நாம் தமிழர் கட்சி, அவர் சீசனல் கட்சி, அது சீமான் தானே. எப்போ இது பண்றதில்ல, என்ன ஒரு கொள்கை கிடையாது அது. என்ன ஒன்று பாருங்க, நம்மளாம் இதிகாசம் புராணத்தெல்லாம் படிச்சவங்க ராமரை கும்பிடுவான். இவர் வந்து ராவணன் பிடிலாம் எல்லாம் நேர உடனே எதிர் சால்வ் பண்ணுறது. அவருக்கு என்ன பெரியதுங்க, பாலிசி என்ன பெரிய பாலிசி தமிழ்நாட்டில் வருது? இது ஒரு பெரிய அறிவாளி நினைப்பாரு எல்லாரும் இப்படி பேசுறது. அது என்ன டிவிக்கார கூட்டாங்க, 10 பேர் கூட்டாங்கனாக்கா என்ன பேசணும் பேசி விட்டுலாம், தேவையில்லாத ஆக்ஷன் பண்ணிக்கிட்டேன்னு. சரி ஒன்று அதான் சொல்றேன், இவங்களெல்லாம் என்னென்ன இவங்கெல்லாம் கூட்டு வந்து பிடிச்சாங்கன்னா இவங்களுக்கெல்லாம் வந்து திமுகவுக்கு வந்து சாதகமாக போவாங்க. அது வந்து கொடுத்து திமுக சாதகமாக உருவாக்கத்துக்கு தான் இவங்க போவாங்க. 2026 தேர்தல் வந்து திமுக சாதகமாக அமையும். இவங்கெல்லாம் இப்படி தான் செய்ய போறாங்க. அதற்கான ஆயுத அறிக்கை இவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. என்ன கம்யூனிஸ்டுகளுக்கு என்ன கொள்கை என்னங்கல்ல, கடைசியில் என்ன பண்ணாங்க, எவ்வளோ கோடி ரூபாய் வாங்கிட்டு அதே திமுக வந்து அலையத்துக்கு போனாங்க. கணக்கே இன்கம் இதில் கொடுத்தாங்க, இதில் தேர்தல் அறிக்கையில் கொடுத்துட்டாங்க. நாங்கள் வந்து கம்யூனிஸ்ட் வந்து 40 கோடி ரூபாய் கொடுத்தோன்னு. இது வரைக்கும் அந்த கம்யூனிஸ்ட் இன்னும் அவனுக்கு கொள்கை வாழுது. ஓட்டணி தானே, இதில் கூட்டணியா நோட்டணி. இன்னைக்கு இவங்களுக்கெல்லாம் என்ன கொள்கை வாழுது? சீமானுக்கு என்ன கொள்கை, விஜய்க்கு என்ன கொள்கைக்கு போடுறான்? நாட்டில் என்ன இல்லாத போயிடுச்சு? என்ன மாதம் மாதிரி பெயலியா, கிழக்கு ஒதுக்கிற சூரியன் மேற்கு ஒதுக்கிட்டா இல்லை, பரிமாணம் மாறி போச்சு. இவர் வந்து என்ன வந்து அரசியல் ஆரம்பிச்சு இது பண்ணுறது, ஏதோ சினிமா ஷூட்டிங் எடுக்கிற மாதிரி வந்து போட்டு வராப்புல. நேற்று தருமபுரி மாவட்டம் மேச்சேரி நடந்த பாராட்டு விழாவில் எடப்பாடி பழனிசாமிக்கு விவசாயிகள் திட்டு பாராட்டு விழா பண்ணியிருக்காங்க. அதை சொல்லியிருக்காரு, நான் கோழை அல்ல அப்படின்னு வந்து சூழல் வச்சிருக்காரு. யாரு? எடப்பாடி பழனிசாமி. அப்படி என்ன சொல்ல வரீங்க? ஆமாங்க, அவர் பற்றி அவர் சொல்லியது உண்மையா, கோழை தான் இல்லை. அதாவது தேர்தல் காலத்துக்கு துணிஞ்சிட்டாரு சொல்ல வரீங்களா? தேர்தல் காலத்துக்கு துணிஞ்சிட்டாரு சொல்ல வரீங்களா? ஆமா சார், தொண்டர்கள் எப்படி இருக்கா, மக்கள் எப்படி இருக்கா, அதை வச்சுதான் தேர்தல். என்ன எந்த கூட்டணி வரலாம், யார் வேணாலும் வரலாம். என்ன கூட்டணிக்கு வரவங்க இப்போ எத்தனையோ பேர் சினிமா நடிகர்கள் எடுத்து வரீங்க. நாட்டில் வெள்ளம் வந்துச்சு. இப்போ எந்த சினிமா நடிகரும் வந்து பார்த்தாங்களா? கட்சி கொடி பிடிச்சி வந்தவங்க பார்த்தாங்களா? தொண்டர் வந்து பார்த்தாங்களா? எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க மக்கள். யார் சார் வந்து பார்த்தா ஓட்டு கேட்குறப்ப கூலி வாங்கிக்கின்னு ஓட்டு போட்டுன்னு போயிட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்லை, குறிப்பாக வந்து குளத்தூர் தொகுதியில் சொல்கிறாங்க, தண்ணி தேங்கி மக்கள் வந்து சாக்கடை வெள்ளத்தை மாறினாங்க. இப்போ உடனே வந்து ஸ்டாலின் நல்லா மேக்கப் போட்டுன்னு வந்து 4 லேடிஸில் கூப்பிட்டாந்து அவளை கொடுத்துட்டு போகிறாரு. அங்கேருந்து போலீஸ் ஆஃபீஸர் சொன்னாங்கண்ணா, முதலமைச்சர் முதல்ல எங்கள் ஏரியா உள்ளே வந்து பார்க்க சொல்கிறேன், நாத்தடிக்க தண்ணி அதை வடிகட்ட வைக்கல, இங்கே வந்து விழா எடுக்கிற ஒரு கேடா அதை சொல்லுங்கண்ணா. உடனே கமிஷன் கூப்பிட்டு கண்ணாமண்ணா திட்டினேன். அதுக்கப்புறம் தான் மோட்டர் வச்சு தண்ணி எடுத்துறாங்க. எங்க குளத்தூர் தொகுதி அந்த நாத்தடிக்குது. இவருன்னா நாட்டை காப்பாற்றுறது, தொகுதியே நாத்தடிக்குது சார். திருமணம் வந்து பாருங்க, பாருங்க, நாளைக்கு இது பண்ணாக்கா சாக்கடையில் மறிக்கிறாங்க. ஒரு கோட்டையில் கும்மால் அடிக்கிறாரு. என்ன நீங்கள் வந்து இது பண்ண இந்த வருஷத்துல வந்து குடும்ப கட்சி ஆகி போச்சு, குடும்பமே. அதை தான் நான் கேஸை போட்டேன். நான் ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் தான் அரசியல் இருக்கணும், யாருமே மறுபடியும் இருக்கக்கூடாது. அண்ணன், தம்பி, மாமன், மச்சான், சின்ன வீடு, பெரிய வீடு, பிள்ளை, பேரன் இருக்கக்கூடாது. நீ தலைவனா நீ தான் ஒருத்தனா இருக்கணும். கட்சியில் எடுத்துட்டு போட்டுருங்க. அதை நான் கேஸை போடுறதுக்கப்புறம் இன்னைக்கு மோடி அவர்கள் அதை தான் சொல்றாரு. இன்னைக்கு குடும்ப கட்சிக்கு வந்து என்ன மூடு விழா நடத்தணும்னு. என்ன பெரிய குடும்பம் மாறீங்க, என்னது தேங்காய் மணிலாம் பாகம் போட்டு வரீங்களா? என்ன நடத்திட்டீங்க நாட்டில்? எல்லாரும் வந்து இது பண்ணுறது, ஒருத்தரும் ஒரு தகுதி கிடையாது. நீங்கள் குடும்ப கட்சி வச்சுக்கின்னு வியாபாரம் பண்ணுறது. கொஞ்சம் நம்ம அறிவு இருக்கணும்ல. என்னடா தான் புள்ள, பொண்ணு, பேரை, பேத்தி, சின்ன வீடு, பெரிய வீடு, இவங்கெல்லாம் வந்து ஆட்சிக்கு வந்துடணும். ஓட்டு போடுற மக்கள் வந்து கேவலமாக நிற்கணும், வந்து அவங்களுக்கு வெஞ்சாமரம் வீசிட்டு இருக்கணும். தமிழ்நாட்டில் தானே சார் நடக்குது.
இன்னைக்கு இந்தியா லெவலையும் அப்படிதான் வச்சு காஷ்மீர் வந்து கன்னியாகுமரி வரைக்கும் நான் போட்டேன், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போட்டேன். என்னன்னா ஆல் இந்தியா லெவலில் காங்கிரஸில் வந்து அவங்க குடும்பமே வந்து பிரைம் மினிஸ்டர் வந்துருச்சு. அது ஆல் இந்தியா பார்ட்டியில். ரீஜனல் பார்ட்டியில் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எடுத்தீங்கன்னா காஷ்மீரில் ஷேக் அப்துல்லா, பரூக் அப்துல்லா, ஓமர் அப்துல்லா. யூபியில் எடுத்தீங்கன்னாக்கா அகிலேஷ் யாதவ் அவங்க அப்பா. பீகாரில் எடுத்தீங்கன்னா லல்லு அவங்க குடும்பம். ஒரிசாவில் எடுத்தீங்கன்னா பட்நாயக் அவங்க குடும்பம். தமிழ்நாட்டில் தான் கருணாநிதி குடும்பம். இதுக்கு என்ன தீர்வு சுருக்கமா? அதுதான் வந்து குடும்பத்துக்கு வந்து ஒத்துதான் குடும்பாட்சியில் வரக்கூடாது. ஒழுக்கமான, நேர்மையான, யோக்கியமானவன் சீட்டை கொடுத்து இது பண்ணு. சீட்டு கொடுக்கறதுக்கே நோட்டு வாங்குறாங்க. ஒரு போய் கட்சியில சீட்டு கேட்டா நீங்க கொடுத்த வழக்குக்கு என்ன தீர்ப்பு வந்தது? என்ன தீர்ப்பு வந்து தெரியுங்களா? எனக்கு வந்து 10,000 ரூபாய் அபராதம் போட்டாங்க. ஏன் இந்த மாதிரி நல்ல கேஸ் எல்லாம் போடுறீங்க? நல்ல கேஸ் ஏன் போடுறீங்கன்னு அபராதம். உடனே நீ வந்து அதை டெல்லிக்கு அனுப்பிச்சுங்க. இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் தான் பேசுறாருங்க. என்ன 2010 நடந்தது அது தப்புனா எப்பேற்பட்ட பொம்மனையும் தட்டி கேட்கக்கூடிய ஆசை ஏற்படுது. ஐ எம் நாட் அப்ரைட் ஆஃப் எனி டீல்ஸ். என்னங்க தெய்வத்தினுடைய பக்கத்துல தான் நான் இருப்பேன். இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி தகுதியில பார்த்தோம்னா பொறுத்து பார்க்கணும். மக்களுடைய தலையெழுத்து 2026 தீர்மானிக்க போறதுன்னா மக்கள் வந்து அவங்களுடைய தலையெழுத்தான் தீர்மானிக்க போறாங்க. வேற கட்சியோட தீர்மானம் இல்லை. உங்க தலையில நீங்க வந்து சன்னடத்தை பூச்சிக்கிறீங்களா, சாக்கடை பூச்சிக்கு போறாங்களான்னு நீங்க 24 தீர்ப்பு வச்சு ஆரம்பிப்போது. அதனால அந்த மக்கள் தீர்மானிக்கணும். என்ன இனி அடுத்தடுத்து நிகழப்போம் அரசியல் தொடர்ந்து பேசுவோம். நிகழ்ச்சி பங்கேற்றமைக்கு மிக்க நன்றி. சந்தோஷம்.